டிக்டாக் வீசாட்டுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. இந்தியாவை பார்த்து அமெரிக்கா தடை விதித்தார்களா அப்படின்னு பார்த்தா அந்த தடை உத்தரவில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல பலவிதமான மர்மங்கள் இருக்கின்றன. அடுத்ததா சீனா இதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க? இந்த டிக்டாக் வீசாட் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியான தாக்கத்தை ஒட்டுமொத்தமா எல்லாருடைய பொருளாதாரத்திலும் இது ஏற்படுத்தும்? இந்தியா இந்த ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டதா? இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி 3 விதமான வியாபார யுக்திகள் இருக்கு. முதல்ல பண்டைய காலங்களில் இருந்த வியாபார யுக்திகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே யுக்திகள் எதுவுமே கிடையாது. எந்த நாட்டில் எது விளையுதோ அதை கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம ஊரில் எதெல்லாம் விளையுதோ, மாம்பழம்னா மாம்பழம், இல்லாட்டி நெல்னா நெல், இதை கொண்டு வந்து அங்கே விற்பனை செய்வார்கள். ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் நமக்கு மாம்பழம் அதிகமாக தேவைப்படும், ஒரு காலத்தில் நமக்கு அது தேவைப்படாது. இதனால் உற்பத்தியாகும் பொருட்கள் வீணாகுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக வேறொரு யுகம் வந்தது. அந்த யுகத்தில் என்ன நடக்குது? பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்க பலவிதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அப்படி உற்பத்தி செய்த பொருட்களுக்கு ஒரு சந்தையை ஏற்படுத்துகிறார்கள். விளம்பரங்கள் வழியாக, பலவிதமான டிஸ்கவுண்ட் வழியாக இப்படி ஒரு சந்தையை ஏற்படுத்தி அதை விற்பனை செய்கிறார்கள். நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை அவங்க என்ன செய்கிறாங்க, இதுதான் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி விற்பனை செய்து வருகிறார்கள். இது இப்போது நடக்கும் வியாபாரம். அடுத்ததாக வரக்கூடிய வியாபாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறது இந்த உற்பத்தியாளனுக்கு தெரியும், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்தது போல உற்பத்தியை செய்வார்கள். உங்களுக்கு என்ன பர்டிகுலராக உனக்கு என்ன தேவைப்படும், எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்கோ தெரியும். அப்படி தெரியும் போது எனக்கு தகுந்த ப்ராடக்டை அவர்கள் கிரியேட் பண்ணுவாங்க, உற்பத்தி செய்வார்கள். சப்போஸ் அது எனக்கு தேவை இல்லைனா கூட இதுதான் உன் தேவை என்று அதை என்ன செய்வாங்க, என் மீது வந்து திணிப்பார்கள், நான் வாங்கி விடுவேன். ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜியும் தேர்ட் ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றாக இணைத்து தான் வரப்போகிற ஸ்ட்ராட்டஜி இருக்க போகிறது. அதற்கு எது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும், வருங்காலத்தில் நீங்கள் எதை வாங்குவீர்கள், இப்படி பலவிதமான டீட்டெயில்ஸ் உங்களிடமிருந்தே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உபயோகிக்கும் சமூக வலைதளங்கள் இல்லாட்டி நீங்கள் உபயோகிக்கும் தேடுபொறிகள் இது எல்லாத்துலேயுமே அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய சில விஷயங்களை புகுத்தி செல்ல வேண்டும். ஸோ உங்களை அவங்க கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். கூகுள் வழியாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம உபயோகிக்கும் ஃபேஸ்புக், எது வழியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்மை எல்லோருமே கண்காணித்து வருகிறார்கள். ஸோ இந்த கண்காணிப்பு அப்படின்னு சொல்லும்போது வரப்போற பல வருடங்களில் இந்த டேட்டா இஸ் த ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகளும் நகர்வுகளும் தான் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க போகிறது. அவர்களுடைய ஆயில், அந்த நிறுவனத்திற்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். இதற்காக பயன்படுத்தக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷனை தான் டிக்டாக் வீசாட் என்று அமெரிக்கா அழைக்கிறது. ஸோ நம்முடைய டேட்டாவை இவர்கள் திருடுகிறார்கள். அமெரிக்கா சொல்லும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், வரப்போகும் யுகங்கள் கொரோனாவுக்கு பிறகு எல்லாமே மார்க்கெட்டு தான். யாருமே வெளியில் வரமாட்டாங்க, அதிக அளவு யாரும் வெளியில் வரமாட்டாங்க. அப்படியே வெளியில் வந்தாலும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல கடைக்காரர்களுக்கு நஷ்டம் வரும். இதன் காரணமாக எல்லாருமே ஆன்லைன்லேயே வாங்குவோம். உங்களுக்கு என்ன ஆன்லைனில் தேவைப்படுகிறது என்பதற்கான அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வரப்போகும் ஒரு 10 வருடங்களில் இந்த உலகை ஆளப்போகிறது. அந்த ஒரு நேரத்துக்காகத்தான் எல்லாருமே இப்போ அவங்களுடைய மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை சரிப்படுத்தும் விதமாகத்தான் நாங்கள் டிக்டாக்குக்கும் வீசாட்டுக்கும் என்ன கொடுக்குறோம், தடை உத்தரவை பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்தியா டிக்டாக்கை தடைப்படுத்தியதற்கு பின்னாலும் இந்த ஒரு நோக்கம் தான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 135 கோடி மனிதர்கள், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நான் கூட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஆனால் நம்மளால ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை, ஒரு டிக்டாக் மாதிரியான ஒரு ப்ராடக்டை இதுவரையிலும் இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியவில்லையே. ஏன்? நமக்கு திறமை இல்லையா, இல்லை இந்த திறமையை காண்பிப்பதற்கான ஒரு மார்க்கெட் இங்கே கொண்டு வரப்படவில்லையா? பல கேள்விகள். அதெல்லாம் வேறு விஷயமா இருக்கட்டும், அடுத்த பதிவாக கூட இருக்கலாம். வருங்காலத்தில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் வல்லரசாக மாறுவதற்கு ஒரு 7 விதமான செயல்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா அதில் தோல்வி அடைஞ்சிருச்சு. அமெரிக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அமெரிக்கா எப்படி வல்லரசானது? எல்லா கண்டுபிடிப்புகளும் அமெரிக்காவிலிருந்து தான் தொடங்கியது.
அதாவது டைப்ரைட்டர்ல இருந்து அடுத்ததா வந்த ஆட்டம் பாம் வரை எல்லாமே அமெரிக்கா தான் கண்டுபிடிச்சான். ஸோ அவன் கண்டுபிடிக்க அவனுடைய அந்த வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது. இன்று அமெரிக்கா சீனாவிடம் தோற்று போய் நிற்கிறது. எந்த இடத்தில் தோற்று போய் நிற்கிறது அப்படின்னு கேட்டா, டிக்டாக்கை அவனால் என்ன செய்ய முடியல, முறியடிக்க முடியவில்லை. ஃபேஸ்புக்கை வச்சு லாசோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இறக்குறாங்க, ஃபெயிலியராக மாறுகிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுக்கு மிக்சிங்கா போட்டு இப்போ புதுசா ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அதுவும் அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் ஆகல. ஸோ இந்த டெக்னாலஜி யுத்தத்தில் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி அடைகிறது. அடுத்ததா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது 5G, அதுக்கு சம்பந்தமான நெட்வொர்க்கிங், இதுல யார் கோலாச்சி நிற்கிறார்கள்? ஹுவாவே என்கிற நிறுவனம். அதையும் எப்படியாவது தகர்த்து விட வேண்டும், இல்லாட்டி நம்ம அடிமையாகிடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பல நாடுகளிடம் ஹுவாவே தடைப்படுத்த வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ டெக்னாலஜி வைஸ்ல இப்போது சீனா அதிக முன்னிலையில் இருப்பதை நாம் உணர்கிறோம். இப்படி மட்டும் போயிட்டே இருந்ததுன்னா அவங்களுடைய வர்த்தகம், அவங்களுடைய யுவான் என்பதனுடைய மதிப்பு கூடும். அப்படி மதிப்பு கூடும் போது உலக ரிசர்வ் கரன்சியாக யுவான் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் நடந்துவிட்டால் யாராலையுமே அடிக்க முடியாத ஒரு சக்தியாக சீனா உயர்ந்து நிற்கும். அதற்கான பல தடைகளை இப்போது அமெரிக்கா போட்டுட்டே வராங்க. இன்னைக்கு நம்ம டிக்டாக்ல வெறும் பாடல்கள் இல்லாட்டி டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கோம். ஆனா நாளைக்கு அதே டிக்டாக் என்ன கொண்டு வருவாங்க? நிறைய விதமான கமோடிட்டி, இந்த பொருட்களை வாங்கலாம், அந்த பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்ற சில அறிவிப்புகளை கொடுப்பார்கள். அவங்களே வேறொரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல நீங்க பே பண்ணலாம், டிக்டாக் பே அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம முழுவதுமாக, நம்முடைய மார்க்கெட் முழுவதுமாக யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும்? சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். ஸோ டிக்டாக்கை அமெரிக்கா உண்மையிலேயே பேர்ன் பண்ணுதா இல்லையா? இதுக்கான கேள்வி என்னன்னா, அவங்க கொடுத்திருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல 45 தினங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம்லைன் தரப்போறோம், இந்த 45 தினங்களுக்குள் டிக்டாக்கை வேற யாருக்காவது வித்துருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு என்ன இருக்கு? டிக்டாக் ஓனர் பைடான்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட நீங்க எந்த வர்த்தக ஒப்பந்தத்தையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சூசகமா என்ன சொல்லியிருக்காங்க? பைடான்ஸுக்கு தான் அங்க தடை உத்தரவை தவிர டிக்டாக்கினுடைய உண்மையான வரப்போகிற ஓனருக்கு கிடையாது. சப்போஸ் நாளைக்கு டிக்டாக்கை மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்கன்னா இந்த தடைக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் டிக்டாக் என்ன செய்யலாம்? ரிலீஸ் பண்ணலாம். அடுத்தது அப்படியே விசாட்டுக்கு வாங்க. இந்த விசாட் அப்படின்னு சொல்லும்போது சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஒரு விரல் இந்த விசாட். 140 160 கோடி மனிதர்கள் இருந்தாங்கன்னா அதுல 100 கோடிக்கு மேற்பட்ட மனிதர்கள் இந்த விசாட்டை டவுன்லோட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தினசரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீனாவை சேர்ந்த மனிதர்கள், ஒருவேளை அவங்களுடைய உறவினர்கள் சீனாவில் இருக்கலாம், படிக்கலாம், இப்படி பல மனிதர்கள், 60 லட்சம் மனிதர்கள் இந்த விசாட்டை அமெரிக்காவில் பயன்படுத்தி வருகிறார்கள். விசாட் அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள் பே, நியூஸ் ரீடிங், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆக்கின ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த விசாட்டை இப்போது எப்படியாவது தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. டென்சென்ட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. இன்னைக்கு மட்டும், அதாவது நேற்று வியாழக்கிழமை மட்டும் அவர்களுடைய மொத்த பங்குகளில் 10% வீழ்ச்சி என்பது வந்திருக்கிறது. சுமார் 3 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட தொகை அவர்களுக்கு நஷ்டமாக மாறி இருக்கிறது. ஸோ சின்ன ஒரு அறிவிப்பு வழியாக மொத்தத்தையுமே இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு, அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா? ஏன் இதை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? வேற எதுவுமே கிடையாது. அவங்க கொடுத்திருக்கிற அந்த உத்தரவு பாருங்களேன், நாங்க கிளீன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளீன் இன்டர்நெட். இந்த கிளீன் இன்டர்நெட்ல அமெரிக்கா சொல்லியிருக்கிற 5 ரீசன்ஸ் என்ன? கிளீன் கேரியர், வேற எந்த அன்ப்ரொடெக்டட் சைனீஸ் கேரியர்ஸ் எதுவுமே எங்க நாட்டுடன் எந்த விதமான தகவல் தொடர்பையும் வைக்கக்கூடாது என்பதுதான் கிளீன் கேரியர். இரண்டாவது கிளீன் ஸ்டோர். ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் எல்லாமே சீனாவினுடைய நிறுவனங்கள் ஆதிக்கம் இல்லாத இடங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளீன் ஸ்டோரை அறிவித்திருக்கிறார்கள். கிளீன் அப்ளிகேஷன். விசாட், டிக்டாக் இது மட்டும் கிடையாது, சீன சர்வர் கூடயோ இல்லாட்டி சீனாவினுடைய ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்ளிகேஷன் அவங்களுடைய பிளே ஸ்டோரில் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே கிளீன் அப்ளிகேஷன். நான்காவதாக கிளீன் கேபிள்ஸ். இந்த கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாடு வேறொரு நாட்டு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்றது தான் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கனெக்ட் பண்ற அந்த ஒரு நெட்வொர்க் இவங்களுடைய டேட்டாவை கொண்டு போகாத ஒரு நெட்வொர்க்கா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கிளீன் கேபிள்ஸ். கடைசியா வருவது தான் கிளீன் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூகுள் டிரைவ் இருக்கு, இல்லாட்டி வேற ஏதாவது வி டிரான்ஸ்ஃபர் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாம் பயன்படுத்துகிறோம். டிராபாக்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி கிளவுடும் நம்முடைய டேட்டாவை திருடாத கிளவுட் பேஸ்டு சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும், அமெரிக்கர்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த டேட்டா என்பது அவர்களுக்கு போகாது, சீனர்களுக்கு போகாது, நம்ம நாடு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிளீன் நெட்வொர்க் என்பதை அவர்கள் தீவிரப்படுத்த போகிறார்கள். ஸோ இந்த கிளீன் நெட்வொர்க்குக்கு தேவையில்லாத
அப்ளிகேஷனாகத்தான் இப்போது டிக்டாக்கும் வீசாட்டும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். வீசாட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மட்டும் அமெரிக்காவில் தடைப்படுத்தி விட்டார்கள் என்றால் பல அமெரிக்கர்களுக்கே இது பாதிப்பாக வரும். ஏன்னா நிறைய பேர் அங்க சீனாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். நிறைய மாணவர்கள் அமெரிக்காவுக்கு வரவே மாட்டாங்க. இந்த வீசாட் அப்படிங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. வீசாட் வழியாக நடக்கிற நிறைய கம்யூனிகேஷன் சைனீஸ் லாங்குவேஜ்ல இருப்பதால் பல உளவுத்துறைக்கும் இந்த லாங்குவேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதை எப்படி நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற பல டீடைல்ஸ் தெரியாமையே இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு மெசேஜ் சைனாவுக்கு போகுது அப்படின்னா நம்முடைய உளவுத்துறைக்கு இந்த சைனீஸ் லாங்குவேஜில் பலவிதமான வேர்ஷன்ஸ் இருக்கான். ஸோ இந்த வேர்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவதால் இந்த அப்ளிகேஷனை தடை விதித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய நாடு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ விஷயத்துல தான் இப்போ அமெரிக்கா சீனாவை எதிர்க்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இவைகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அட்வான்ஸாக மாறிக்கொண்டே வருகிறார்கள். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிஸ் நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, சீனாவினுடைய நிறுவனங்கள் அமெரிக்காவில் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகை ஆளப்போவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்த மார்க்கெட்டும் தான், இ காமர்ஸ் அப்படிங்கிறதும் தான். நான் முதல்லயே சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வாங்க. அந்த மூன்றாவது வியாபார யுக்தியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய வேலை அபரிவிதமானது. இரண்டாவது வியாபார யுக்தியும் மூன்றாவது வியாபார யுக்தியும் கம்பைன் பண்ற ஒரு டெக்னாலஜிக்கு இப்போ யார் வந்துட்டாங்க? சீனர்கள் வந்து விட்டார்கள். நிச்சயமாக அவர்களை தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு இந்த டிக்டாக்கையோ இல்லாட்டி அடுத்ததாக வரக்கூடிய இந்த மாதிரி அப்ளிகேஷனை அமெரிக்கர்கள் வாங்கிவிட்டால் அடுத்ததாக என்ன நடக்கும்? மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அடுத்ததா சீனாவால் இந்த மாதிரி அப்ளிகேஷனை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெற்ற அப்ளிகேஷனாக மாற்ற முடியாது. எல்லா நாடுகளும் இதே மாதிரியான சட்டத்திட்டங்களை வகுக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி வகுத்து விட்டார்கள் என்றால் அவங்களுடைய டேட்டா அவங்களுக்கே, வேற எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது, நம்முடைய அப்ளிகேஷனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும், நம்முடைய டேட்டாவை அவங்க திருடிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் கொண்டு வரப்படும். இதற்கு தேசியம் என்பது, ஒவ்வொரு மனிதர்களுடைய நாட்டுப்பற்று என்பது மறுபடியும் அங்கே உருவாக்கப்படும். சோ சீனாவால் நினைக்கிற மாதிரியான ஒரு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியுமா? முடியாது. அங்க நிறைய விதமான பிளாக் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கான முதல் அடியாகத்தான் டிக்டாக், வீசாட்டை நாங்கள் தடைப்படுத்த போகிறோம். டென்சென்ட், பைடான்ஸ் போன்ற நிறுவனங்கள் கூட யாருமே எந்த விதமான ஒரு வர்த்தகத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஸோ இதை கேட்கும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் வர்த்தகத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமா? அதற்கு தகுந்தது போலான அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை நம்ம நாட்டிலே நம்ம கிரியேட் பண்ண போகிறோமா? இந்தியா என்ன செய்ய வேண்டும்? அட்லீஸ்ட் வரப்போற ஒரு 10 வருடங்களில் இந்தியா இதை செய்தால் வல்லரசாக மாறும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒரு கருத்து இருக்கும்ல, அதை உங்களுடைய கருத்துக்களாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்முடைய தமிழ் பொக்கிஷம் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழ் பொக்கிஷம் அப்ளிகேஷனில் அடுத்ததாக என்ன மாதிரியான ஃபியூச்சர் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.